ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து புரோட்டா வெஜ்ஜு குருமா. அருமையான க்ரீமி டேஸ்டியான வெஜ்ஜு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான காயெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி உப்புக்கல்லும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 1/2 hour கழித்து கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். நல்லா நான் வந்து பீன்ஸு, பட்டாணி எல்லாமே போட்டிருக்கிறேன். என்னென்ன காய் போட முடியுமோ எல்லா காயும் போடலாம். பீட்ரூட்டு, சவுக்காய் எல்லாமே கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். 4 பல்லாரி, 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு, தக்காளி நல்லா மேஷ் ஆன பிறகு காயை போட்டு காயையும் ஒரு 2 வதக்கிடணும். நல்லா வதக்கணும் கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்ததுக்கப்புறமா தேங்காய், நிலக்கடலை, முந்திரி, சோம்பு, கசகசா, முந்திரி, மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலராக கிடைக்கும் நமக்கு வந்து குருமா. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நேச்சராகவே அந்த கலர் வரும் நமக்கு. அந்த மாதிரி நம்ம அரைச்சி இது கூட ஊற்றி 2 வதக்கிட்டதுமே குக்கரை மூடி வச்சிட வேண்டியதுதான். குக்கரில் பண்ணுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா 4 விசில் விட்டுற வேண்டியது தான். விட்டுறப்ப காய் எல்லாமே ஈஸியாக நைஸாக வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சுட்டு மல்லி இலையை 1 ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா மேலாக 1 ஸ்பூன் நெய் விட்டு எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி என்கிட்ட நெய் இல்லைங்கிறதுனால நான் விடலை. ஆனாலுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வெஜ்ஜு குருமா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்து வந்து மைதா 1 கிலோ, முட்டை 1, சீனி 1 ஸ்பூன். இப்போ வந்து இது முட்டை சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சீனி எக்ஸ்ட்ராவாக போட்டு பிணைஞ்சி வச்சிட வேண்டியதான். அந்த எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு. பிணைஞ்சி 2 மணி நேரம் மாவை நல்லா ஊற வச்சிடணும். மாவு நல்லா எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி பால் பண்ணி அந்த பாலை ஒரு 1/2 hour 1 hour ஊற வச்சிடணும். மேலே வந்து ஒரு ஈர துணியை போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா 1/2 hour கழித்து நம்ம எடுத்தோம்னா ரொம்பயுமே சாஃப்டாக இருக்கும். மாவு வந்து பயங்கர சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். அதை நம்ம வந்து ஈஸியாக விரிச்சிக்கலாம். பூரிக்கட்டையில் விரிச்சிங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து ஒரு தட்டில் தான் வச்சு அப்படியே தட்டிடுறோம். அதுவே நல்லா தான் வரும். ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு பெரிய இடம் புரோட்டாவுக்கு வீச தெரியணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அழகாக அந்த தட்டில் போட்டு இப்படி பரப்பி விட்டுட்டு எடுத்து அதை நம்ம சுற்றி வச்சு காஞ்சிடக்கூடாது. காஞ்சிட்டா புரோட்டா வந்து ரஃபாக தான் இருக்கும். ஆனால் காயாமல் மேலே வந்து எண்ணெய் தொட்டு வச்சுட்டு டக்குன்னு வந்து நம்ம வந்து போட்டு எடுத்துட வேண்டியது தான். இல்லை அப்படின்னா ஈரத்துணியை போட்டு மூடி தான் வைக்கணும். காஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து ரோலரோ, நான் வந்து இப்போ ரோலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன், இல்லை கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து நூல் புரோட்டா சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம அதை சுற்றி வச்சுறப்ப எப்படி சுற்றி வச்சிங்கனாலும் அதில் மேலே எண்ணெய் தடவிட்டு சுற்றி வைக்கிறப்ப கண்டிப்பாக நூல் புரோட்டா ஜம்முன்னு வரும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பஃபியாக தட்டி வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஜாஸ்தி விட்டு எடுக்கிறப்ப பன் புரோட்டாவும் சூப்பராக நமக்கு கிடைக்கும். உள்ளே சாஃப்டாக வெளியே கிறிஸ்பியாக ஒரு அருமையான பன் புரோட்டா கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நல்லா பஃப்னு இருக்கும். அந்த மாதிரி எடுத்துட்டோன்னா இது பன் புரோட்டா. இந்த மாதிரி நமக்கு எந்த புரோட்டா வேணுமோ எல்லாமே நம்மளே செஞ்சு பார்த்துக்கலாம். சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணி சாப்பிட்றப்ப வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம இப்போ இடம் இதுக்கு தேவையெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி பிளேட்லேயே போட்டு 2 தட்டு தட்டிட்டு தூக்கி எடுத்து நம்மளோட குருமாவை வெஜ்ஜு குருமாவை விட்டு சாப்பிட்றப்ப அருமையாக உண்மைக்கே சூப்பராக நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு தயவு செஞ்சு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம வந்து அடுத்து ஒரு சால்னாவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். சூப்பராக இருக்கா? உங்களை பார்க்க வச்சுட்டு சாப்பிட மனசே கிடையாது. அதனால் போயிட்டு வரேன்.